ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஃபிட்னஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ப்ரோட்டீன்னா என்ன, அந்த ப்ரோட்டீனில் அப்படி என்ன தான் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம மசில் ப்ரோட்டீனால் ஆனதுங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். ப்ரோட்டீன் அந்தளவுக்கு மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ப்ரோட்டீனுக்கு அமினோ ஆசிடுங்கிறது ரொம்ப முக்கியம். மசிலுங்கிறது ப்ரோட்டீனால் ஆனது, அதே மாதிரி ப்ரோட்டீனுங்கிறது அமினோ ஆசிடுங்கிற ஒரு இதால் ஆனது. அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் கண்டென்ட் மாலிகுல். நீங்கள் கூகுளில் போய் அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கும். நைட்ரஜன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்தது தான் அமினோ ஆசிட். இங்கே கார்பன் நம்ம காப்ஸ் இருக்குல்ல, காப்ஸுக்கும் ப்ரோட்டீனுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காப்ஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் ப்ரோட்டீனில் நைட்ரஜன் எக்ஸஸாக இருக்கும். ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு அமினோ ஆசிடும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமினோ ஆசிடை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று எசென்சியல் அமினோ ஆசிட், ஒன்று நான் எசென்சியல் அமினோ ஆசிட்னு வச்சுக்கலாம். எசென்சியல் அமினோ ஆசிடில் 9 இது உண்டு, நான் எசென்சியலில் 11 உண்டு. இல்லை அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்குல்ல, அது நம்ம உடம்பே ஜெனரேட் பண்ணிக்கிறோம். நம்ம வெளியே ஃபுட் மூலமாக எடுக்கலனா கூட நம்ம உடம்பே அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிடை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். ஆனால் எசென்சியல் அமினோ ஆசிடை நம்ம உடம்பால் ஜெனரேட் பண்ண முடியாது. வெளியே இருக்கிற ஃபுட் மூலமாக தான் எடுத்தாகணும். ஓகேவா? ஸோ எசென்சியல் அமினோ ஆசிட் ரொம்ப முக்கியம் நான் எசென்சியல் அமினோ ஆசிடை விட. காரணம் என்னென்னா, அது நம்ம உடம்பால் ஜெனரேட் பண்ண முடியாது, வெளியே இருக்கிற ஃபுட் மூலமாக தான் எடுத்தாகணும். நீங்கள் வெளியே சப்ளிமெண்ட் ஸ்டோர்லையோ இல்லை மற்ற வெப்சைட்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா EWAன்னு இருக்கும். அதான் எசென்சியல் அமினோ ஆசிட். இது நம்ம உடம்பால் ஜெனரேட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் வெளியே சப்ளிமெண்ட் ஃபார்மேட்டில் விற்கிறாங்க. ஸோ அதில் 9 இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி EWA வாங்காதீங்க. கம்ப்ளீட்டாக இருக்கிற அமினோ ஆசிட் அந்த 9 இருக்கிறத பார்த்து வாங்குங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக ஒரு 3 இது உண்டு, லூசின், ஐசோலூசின், வேலின். இதை பிரெயின் செயின் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது BCAA. இது மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியம். EWAல டாப் 3ல் இந்த 3 நீங்கள் வச்சுக்கலாம். அந்த டாப் 3ல் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூசின். லூசின் மசில் பில்டிங்க்கு மற்ற எல்லா அமினோ ஆசிடை விட ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் சூஸ் பண்ணும்போது லூசினோட வேல்யூ எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட மசில் குவாலிட்டிக்கும் மசில் பில்டிங்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் சப்ளிமெண்ட் வாங்கும்போதோ மற்ற ஏதோ செக் பண்ணும்போது லூசின் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த அமினோ ஆசிடை வச்சு தான் ஒரு ப்ரோட்டீனோட குவாலிட்டியை சொல்லுவாங்க. அது கம்ப்ளீட் ப்ரோட்டீனா இல்லை கம்ப்ளீட் இல்லாத இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீனாங்கிறது அவங்க சொல்கிறது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான். காரணம் அதில் எசென்சியல் அமினோ ஆசிட் ஃபுல்லாகவே அந்த 9 கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஆனால் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா 99% அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்காது. ஏன்னா அந்த EWAயோட இதில் ஏதாவது ஒரு இது மிஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த கம்ப்ளீட் சோர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் சோயா கூட யூஸ் பண்ணலாம். அது வெஜ்ஜில் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். நார்மலாக கார்ப்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன், இந்த இதில் ப்ரோட்டீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. காரணம் என்ன அப்படின்னா, கார்ப்ஸும் ஃபேட்டும் நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு எனர்ஜி சோர்ஸாவோ ஃபேட்டாவோ நம்ம ஸ்டோர் ஆகிக்கிடும். ஆனால் அந்த அமினோ ஆசிட், அதாவது ப்ரோட்டீன் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. நம்ம எக்ஸஸாக எடுக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம உடம்பு ரிலீஸ் பண்ணிடுவோம், அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ உங்கள் உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைங்கிறது தெரிஞ்சு அந்த லெவலில் எடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் வேஸ்ட்டு தான். ரொம்ப ஹையாக எடுத்திங்கன்னா அது டேஞ்சரும் கூட. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நார்மல் ஹெல்த்தான லைஃப் ஸ்டைலுக்கு 0.5 to 0.7 கிராம் பெர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட். அதுவே நம்ம மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா 0.8 to 1 கிராம் பெர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபேட் லாஸ் அண்ட் மசில் பில்டிங் சேம் டைமில் நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட, அதே நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்ல 0.8 to 1 கிராம் பெர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட். இது அந்த மென்ஷன் பண்ண 3மே நம்ம மெயின்டெனன்ஸ் கலோரிக்கு தான். இன்கேஸ் நீங்கள் கலோரிஸ் டெபிசிட்டில் இருக்கீங்க, அதாவது கலோரிஸ் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக அடிக்கிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் மசில் மாஸாக கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும், இல்லை மசில் லாஸ் ஆகும். நார்மலாக ப்ரோட்டீன் ஃபிட்னஸில் மசில் பில்டிங் யூஸ் ஆகுதுன்னு மட்டும்தான் தெரியும். அது தவிர அது நிறைய இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. நம்மளோட ஹார்மோன் ப்ரொடக்ஷன், இம்யூனிட்டி சிஸ்டத்தை இது பண்ணுறதுக்கு, போன்ஸுக்கு, ஹார்ட்டுக்கு, ஸ்கின்னுக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம திசுக்களுக்கு, ஆர்கான்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். மசில் பில்டிங் மட்டுமே ப்ரோட்டீன் இல்லை, ஹார்ட்லேருந்து ஸ்கின்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம உடம்புல இருக்கிற
எல்லா இதுவும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கார்ப்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் மூணுமே தேவை. ஸோ ப்ரோட்டீனை நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் கூடாது, கார்ப்ஸையும் ஃபிட் பண்ணக்கூடாது, ஃபேட்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ப்ரோட்டீனுங்கிறதும் மசில் பில்டிங்கையும் தவிர்த்து நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரோட்டீனை வந்து உங்கள் டெய்லி இன்டேக்கில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். பாய்.